அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி யூஜி பிஆர்டிஇ 4/2/2024 அன்று நடைபெற்ற தேர்வுக்கான ஹிஸ்ட்ரி வரலாறு தேர்வுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம். ஸோ இந்த டிஆர்பி யூஜி பிஆர்டி தேர்வு பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இந்த தேர்வு டஃப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம பல வருஷம் கழித்து இந்த தேர்வு வரதுனால இப்படி தான் இருக்கும் அப்படின்றது இதை எழுதும்போது தான் ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். ஸோ எனிவே பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்டை விட இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2001 2006 வரைக்கும் யூஜிடிஆர்பியில் ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ஒரு 118 to 130 இந்த மார்க் வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் எதுனா ஹிஸ்ட்ரி தான். ஸோ எல்லா சப்ஜெக்டோட கட் ஆஃப் ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டில் அதிகமாக வரும். ஸோ அந்த மாதிரி இப்போ இதில் காம்படிட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் அதிகமாகவே இருக்காங்க. ஏன்னா டெட்டில் பேப்பர் 2 பாஸ் பண்ணும்போது எல்லா சப்ஜெக்டோட ஹிஸ்ட்ரி பாஸ் பண்ணுவீங்க அதிகமாக இருக்காங்க. ஸோ ஒரு 5000 to 10,000க்குள்ளே இந்த டெட் பேப்பர் 2ல் பாஸ் பண்ணுவீங்க ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. 40,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அதில் அதிகமாக அப்ளை பண்ணுவீங்க ஹிஸ்ட்ரி இருக்காங்க. ஸோ இந்த கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொது தமிழ் எல்லாருக்குமே டஃப்பாக இருந்திருக்கு. ஏன்னா தமிழ் தானே அப்படின்ற ஒரு அலட்சியத்தோடு எல்லாமே ஜென்ரலாக படிச்சிருப்பீங்க. பட் தமிழும் இனிமேல் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணுன்ற எண்ணத்தை இந்த தேர்வு உருவாக்கியிருக்கு. ஸோ எனிவே பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் எப்படி இருக்கும், கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது பிரிவினருக்கு 120+ அப்படின்றது ஹிஸ்ட்ரியில் இருக்கும். அதே மாதிரி பிசி பார்த்திங்கன்னா 115+ அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா பிசி எதிர்பார்க்கலாம். அதேமாதிரி பிசிஎம் அப்படின்னா ஒரு 112+ எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி எம்பிசி ஒரு 110+ இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி எஸ்சி பார்த்திங்கன்னா ஒரு 105+ எதிர்பார்க்கலாம். எஸ்சி ஏ ஒரு 100+ அந்த மாதிரி இருந்தால் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி எஸ்டியும் பார்த்திங்கன்னா ஒரு 95+ அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஹிஸ்ட்ரிக்கு கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம். நான் சொல்லியிருக்கிறத விட அதிகமாக இருக்கும் ஒழிஞ்சு குறைவாக வரத்துக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்படிட்டரே மற்ற சப்ஜெக்டோட அதிகம். அதனால் தைரியமாக நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள். இந்த தேர்வில் வெற்றி பெறுவது உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெற்றி பெற முடியும். அதே போல் தொடர்ந்து இப்போ குரூப் 4 கால்ஃபர் வந்திருக்கு. இப்போ ஹிஸ்ட்ரி படித்தவங்களாம் பார்த்திங்கன்னா குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எல்லாமே சாதாரணமாக எழுதலாம். அதே மாதிரி டிஆர்பி பிஜி முடிச்சிருக்கீங்க, பிஜிக்கு இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க. ஸோ ஒரு தேர்வில் வெற்றி பெற வரைக்கும்